ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ எபிசோட் 184 நம்ம பார்க்க போகிறோம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா சுனாடே நருட்டோவை வந்து அக்கமாருவை மானிட்டர் பண்ணிக்கிறதுக்கான மிஷினை கொடுப்பாங்க. எதுக்காக அக்கமாருன்னு சொல்லி கேட்கும் போது ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இடன் லீஃப் வில்லேஜில் வந்து ஏகப்பட்ட எனிமிஸ் வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆயிருப்பாங்க. அந்த விஷயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா கீபா தான் தடுத்திருப்பான். அப்படிப்பட்ட ஒரு பவர்ஃபுல்லான மிஷினை எனக்கு கொடுத்துருக்கலாம்லன்ட்டு நருட்டோ செம காண்டாவான். ஆக்சுவலாக இந்த பாயிண்ட்ல நடந்தது அது இல்லை அப்படின்பாங்க. ரீசெண்டாக அவங்க ஃபேஸ் பண்ண ஷினோபி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே யூனிக்கான ஒரு டாக்டிக்கை யூஸ் பண்ணுறவன். அவன் வந்து செல்ஃபாவே இறந்துட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. எப்படி சூசைட் மாதிரியா அப்படின்னு நருட்டோ கேட்பான். அதேதான் அப்படின்பாங்க. அப்புறம் இந்த யூனிக் டாக்டிக்னு சொல்லி என்னமோ சொன்னீங்களே, அது என்ன அவ்வளோ ஸ்பெஷலா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ கேட்பான். ஆமா, அது அவங்க பயோலாஜிக்கல் வெப்பன் அப்படிங்கிறாங்க அப்படின்பாங்க. பயோவாரா அப்படின்னு சொல்லி பயங்கர ஷாக் ஆவான் நருட்டோ. நம்ம ஏழாம் அறிவு மூவில பார்த்துருப்போம் இல்லையா, இந்த பயோவாரை ஸ்டார்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டாக் மேல வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு போயிருப்பான் டாங்லி. சேம் அதே மாதிரி தான் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஷினோபி யூஸ் பண்ண இந்த பயோலாஜிக்கல் வெப்பன் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட உடம்புக்குள்ள போயிருச்சுன்னா அவங்க டோட்டலா அவங்க கண்ட்ரோல்லயே இருக்க மாட்டாங்க. அவங்களோட டிரான்ஸ்ஃபர்மேஷனே வேற மாதிரி இருக்கும் அப்படின்பாங்க. இதுக்கும் அக்கமாருக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டுட்டு, இருங்க அப்ப அக்கமாரு இதனால இன்ஃபெக்ட் ஆயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஷாக் ஆவான் நருட்டோ. அதுக்கான வாய்ப்பு ஜாஸ்தியாவே இருக்கு அப்படின்பாங்க சுனாடே. டீம் 10 ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாங்க. அக்கமாருனால முடியாது, அதனாலே கீபாவும் நான் இன்னைக்கு ட்ரைனிங் எடுக்கலன்ட்டு கிளம்பி போவான். ஷீனோவோட இன்செக்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணும். டே ஷீனோ ஏதாவது பண்ணுடான்னு சொல்லி அலறிக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு மேல ஷீனோ அந்த இன்செக்ட்ஸ் எல்லாத்தையுமே அவன் பக்கம் எடுத்துக்குவான். இது டோட்டலாவே எனக்கு வியர்டா இருக்கு, நான் சொன்னதை இந்த இன்செக்ட்ஸ் கேட்கவே இல்லை அப்படின்பான் ஷீனோ. அந்த விஷயத்துல கொஞ்ச நாச்சு ப்ராப்பரா ஒர்க் பண்றா அப்படின்ட்டு கீபா அக்கமாரு தூக்கிட்டு போவான். ஹினாட்டா அக்கமாரு சரியாயிருவானான்னு சொல்லி கேட்பா. ஷீனோ வந்து எதுவுமே பாத்தீங்கன்னா லிசன் பண்ண மாட்டான். என்னோட இன்செக்ட்ஸ் இதுக்கு முன்னாடி என்னோட சொந்த காம்ரேட்ஸை அட்டாக் பண்ணதே இல்லையேன்னு தான் ஷீனோவோட திங்கிங்கா இருக்கும். அக்கமாரு ஷவுட் பண்ணும். கீபா நருட்டோவை பார்ப்பான். ஐயோ நான் கண்டுபிடிச்சிட்டாங்கட்டு கீழே விழுந்துருவான். நீங்க என்னடா பண்றீன்னு கேட்கும் போது நான் ட்ரீ கிளைம்பிங் ஜுட்ஸுவை கத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்பா. சேச்சா நான் ட்ரைனிங்கை சீக்கிரம் பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு மேல போவான். இந்த இடத்துல கீபாஸ் லாங் டே அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நைட் ஆகும். கீபா அவனோட வீட்டுல அவனோட அக்கா கூட ரொம்பவுமே ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பான். மெயினா பாத்தீங்கன்னா இந்த ஒரு டெஸ்ட்ங்கிறது 50-50 சான்ஸ் தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அக்கமாருவோட பிளட்டை கீபாவோட அக்கா பாத்தீங்கன்னா டெஸ்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் நீ சொல்ற மாதிரி இருக்காது அப்படின்னு கீபா நிப்பான். நான் எவ்வளவு நாள வெட்டினரியா இருக்கேன்னு உனக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்கவும் நீங்க சொல்றவங்க கரெக்ட் தான்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும் போது அக்கமாரு வியர்டா குலைச்சுக்கிட்டே இருப்பான். போய் பார்த்தா நருட்டோவை கடிச்சுக்கிட்டு இருக்கும். அக்கமாரு விடு அப்படின்னு சொல்லி பார்ப்பான். விடாது. ஒரு 2 தடவை 3 தடவைக்கு மேல சொல்லவும் தான் விடும். எதுக்கு அக்கமாரு என்ன கடிச்ச அப்படின்பா நருட்டோ. சரி எங்க வீட்டு முன்னாடி நீ என்னடா சுத்திட்டு இருக்கேன்ட்டு நருட்டோ கிட்ட கேட்பான். இல்லைங்க சும்மா அப்படி இப்படின்ட்டு வளருவான் நருட்டோ. சரி இந்த டாகோட ஓனரா உன் பேண்ட்டுக்குனாவது நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் அப்படின்பா. கீபா பார்த்தா கிழிஞ்சிருக்கும். கீபாவோட அக்கா வந்து அதை ஸ்டிச் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி சொந்த வில்லேஜை சேர்ந்த ஒரு காம்ரேடவே உங்க டாக் கடிக்குது, நீங்க அதுக்கு ப்ராப்பரா ட்ரைனிங் கொடுக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். கீபாவோட சிஸ்டர் அவனோட பேண்ட்டை தைச்சு முடிச்சுட்டு புதுசு மாதிரியே இருக்கு அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க. எது இதா அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஃபீல் ஆகும். ஏதோ பேண்ட்டுக்கு சர்ஜரி பண்ண மாதிரி பண்ணிட்டு புதுசு மாதிரி வேற இருக்குதாமா அப்படின்பா கீபா நருட்டோ கிட்ட சாரி கேட்டுட்டு வேணா சக்குரா கிட்ட கொடுத்து சரி பண்ணிக்கடா அப்படின்பா. இதுக்கப்புறமா குட் நைட் சொல்லிட்டு நருட்டோவை தாட்டி விடுவாங்க. ஹானாக்கு தேங்க்ஸ் பண்ணிட்டு நருட்டோ கிளம்பிடுவான். அக்கமாரு இப்படி ஸ்ட்ரேஞ்சா நடந்துக்கிறதே பாத்தீங்கன்னா கீபாக்கு ஒரு மாதிரி வியர்ட் ஃபீலிங்கா தான் கொடுக்கும். நருட்டோ அக்கமாருவை பத்தின ரிப்போர்ட்ஸை கொண்டு போய் கொடுத்துருவான். என்ன என் பேண்ட் மட்டும் தான் கிழிஞ்சிருக்கு, வேற ஒன்றும் ஆகல அப்படின்பா. அந்த ரிப்போர்ட்ல ஷீனோவோட இன்செக்ட்ஸ் அண்ட் நருட்டோவை கடிச்சதை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த இடத்துக்கு சீஜுனே பயங்கர வேகமா வருவாங்க. சுனாடே கிட்ட பிரச்சனைன்னு சொல்லுவாங்க. லீஃப் வில்லேஜ் ஷினோபிஸ் ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. இவ்வளோ டேமேஜ் பண்ணது யாருங்கிறப்ப வெறும் ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஒரு ட்ரீல பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு அனிமல் வந்து அதோட நெயில யூஸ் பண்ணி ஸ்கிராச் பண்ண மாதிரி இருக்கும். அப்ப இது ஒரு அனிமல் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. கீபா சைட் சீன் ஜம்ப் ஆகும். அக்கமாருவோட கையை பிடிச்சிட்டு இருப்பான். ஆனா நேத்து நைட்டு ட்ரைனிங் பண்ணிட்டு இருந்த லீஃப் ஷினோபிஸை யாரோ அட்டாக் பண்ணிருக்காங்க விஷயத்த சொல்றதுக்கு வருவாங்க. அது ஆல்ரெடி எனக்கே தெரியும். அக்கமாருவோட உடம்பு மேல இருந்தும் சில பிளட் ஸ்மெல்ங்கிறது வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். நீயும் நானும் பயந்த மாதிரியே நடக்க போகுது அக்கா அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவான். இந்த இடத்துக்கு ஆன்பு பிளாக் ஆப்ஸ் வந்துருவாங்க. இதுதான் அக்கமாருவா. இது கீபா உன்னோட டாக் தானே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கு என்னன்ட்டு எந்திரிப்பான். இந்த ஒரு விஷயத்த ஹானா தடுப்பாங்க. ஹொக்காகேவோட வாரண்டோட தான் பாத்தீங்கன்னா அக்கமாருவை கூட்டிட்டு போறதுக்கு கேஜோட வந்து
வந்திருப்பாங்க. இதை பாக்குற கீபா பயங்கர காண்டாவான். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ ஒக்காகேவோட ஆர்டர்ஸை நம்ம கண்டிப்பா மதிச்சாகணும் அப்படின்பாங்க ஹானா. இந்த இடத்துல கீபா ரொம்பவுமே டென்ஷன் ஆவான். அடுத்த நாள் கீபா கிட்ட பாத்தீங்கன்னா அக்கமாருவை கியூர் பண்ற மாதிரி ஹானா மெடிசன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருப்பாங்க, வேக்சின். அதை வாங்கிட்டு தேங்க்ஸ் பண்ணிட்டு போவான். அங்க இருக்க வெட்டினரியன் கிட்ட கொடு அப்படின்னு சொல்லி தாட்டி விடுவாங்க. நருட்டோ ரொம்பவுமே வேகமா ஒக்காகே ஆபீஸ்க்கு போறத கீபா பாத்துருவான். நருட்டோக்கு அக்கமாருவை கேப்சர் பண்ண விஷயம் தெரிஞ்சுட்டு தான் ரொம்பவுமே பதறிட்டு வந்து கேட்பான். எங்களுக்கு கிடைச்ச ப்ரூஃப் வைஸ் பார்க்கும்போது அக்கமாரு தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. வெட்டினரியன்ஸ் ஆன்டிடோட கிரியேட் பண்ணிட்டாங்கன்னா அக்கமாருவை நாங்க நார்மலா வெளியே விட்டுருவோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. சப்போஸ் ரெடி ஆகலைனா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அக்கமாருவோட கதை முடிஞ்சிரும் அப்படின்பாங்க. இதுக்கப்புறமா ஹிடன் லீஃப் வெட்டினரி ஹாஸ்பிட்டலை காட்டுவாங்க. கீபா அங்க போய் நார்மலா விசாரிக்காம பேசிட்டு வெளியே வருவான். பாத்தீங்கன்னா அக்கமாருவை அந்த ஒரு பேக்ல தூக்கிட்டு வந்துருவான். யார் கையிலயும் உன்னை நான் ஹேண்ட் ஓவர் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு வருவான். சீஜுனே அந்த ஒரு விஷயத்த சுனாடே கிட்ட சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி கீபா வந்து அக்கமாருவை ஹிடன் லீஃப் வெட்டினரி ஹாஸ்பிட்டல்ல இருந்து கடத்திட்டு போயிட்டான் அப்படின்னு. இப்போ என்ன பண்ண போறோம்னு சொல்லி சீஜுனே கேட்கும் போது சில ஒர்ஸ்ட் கேஸ்ல தவிர்க்கவே முடியாது, அந்த ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸை இங்க வர சொல்லு அப்படின்பாங்க. ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸா? அக்கமாருவை கொல்ல போற மட்டும் சொல்லிடாதீங்க அப்படின்பா நருட்டோ. எதுவுமே பேச மாட்டாங்க. திரும்ப கேட்பான். சொல்றக்கே கஷ்டமா இருக்குன்னு நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போயிடுவான் நருட்டோ. கீபாவை எல்லாருமே தேடுவாங்க. நருட்டோ பாத்தீங்கன்னா கீபாவை தேடி வருவான். கீபா அக்கமாருவை பார்த்துட்டு இருப்பான். ரொம்பவுமே ஒஸ்டா போயிட்டு இருக்குன்னு தான் திங்க் பண்ணுவான். கீபா பக்கத்துல அவங்க நெருங்கிட்டாங்கன்னு ஒன்னு அக்கமாருவை தூக்கிட்டு ஓட ஆரம்பிப்பான். இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சாஸ்கே ரெக்கவரி மிஷனா இருக்குல்ல, இதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன்னு சொல்லி அக்கமாருக்கு ப்ராமிஸ் பண்ணிப்பான் இல்லையா, அதுக்காக தான் இவ்வளவு விஷயத்தையும் பண்ணுவான் இந்த இடத்துல கீபா. ஒக்காகே ஆபீஸ்ல அந்த ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸ் பாத்தீங்கன்னா அசம்பிள் ஆயிருவாங்க. யாருன்னு காட்டியிருக்க மாட்டாங்க. இதுக்கப்புறம் நருட்டோ வந்துட்டு கீபா எங்க தாண்டா இருக்கு அப்படின்ட்டு வெறித்தனமா தேடிக்கிட்டே இருப்பான். கீபா அவனோட ட்ராக்ஸ் எல்லாத்தையுமே மறைச்சிட்டு இங்க இருக்கதான் சேஃப் அப்படின்னு ஒரு இடத்த பார்ப்பான். இதுக்கப்புறமா லேடி சுனாடே சைட் காட்டுவாங்க. இந்த சீரம் தான் மெடிக்கல் கார்ப்ஸ் ரெடி பண்ணது. அக்கமாரு சேஃப் ஆகிறதுக்கு 50% சான்ஸ் தான் இருக்கு. சப்போஸ் இதனால வேற ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் வந்தா அந்த ஒரு சினாரியோங்கிறது ரொம்பவே ஒர்ஸ்ட் கேஸ்ல தான் போய் முடியும். அப்படி ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும்ல அப்படின்பாங்க. அந்த பர்சன் அந்த சீரம்ல கை வைக்கும் போது இன்னொரு ஷினோபி வந்து ரிப்போர்ட் பண்ணுவாரு. அக்கமாருவை தேடி போன ஃபர்ஸ்ட் டீம் அவங்களோட ஒர்க்ல சொதப்பிட்டாங்க அப்படின்பாரு. இதுக்கப்புறமா அந்த லேடி அந்த சீரம் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. நருட்டோ கீபாவை தேடி போயிட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு ஓனாய் கத்துற சவுண்ட் கேட்கும். கீபா இருக்க இடத்த கண்டுபிடிச்சு வந்து பார்த்தா அக்கமாரு ஒரு கண்ட்ரோல்லே இல்லாத மாதிரி நடந்துக்கும். என்னாச்சுடான்னு கீபாட்ட கேட்கும் போது அது அக்கமாருவே தான் அப்படின்பா. ரொம்ப ஷாக் ஆவா நருட்டோ. இந்த இடத்துல நான் யார்கிட்டையும் அக்கமாருவை ஹேண்ட் ஓவர் பண்ண போறது இல்லைன்னு குனாய் எடுத்து நருட்டோவை அட்டாக் பண்ணுவான். நீ அக்கமாருவை கொல்ல தானே வந்திருக்க அப்படின்பா. டே உங்க மேல கன்சர்ன் இருந்தனால தான்டா நான் வந்தேன்னு சொல்லுவான். எனக்கு தெரியும்டா ஹொக்காகே தான் உனக்கு இந்த ஆர்டர் கொடுத்தாங்கன்னு அப்படின்பா கீபா. நருட்டோ ஹொக்காகே ஆபீஸுக்கு போனதை பார்த்த கீபா அவனுக்கு பின்னாடியே போய் என்ன பேசுறாங்கன்னு சொல்லி ஒட்டு கேட்டுட்டு தான் வந்திருப்பான். அதனாலதான் நருட்டோ கூடயும் இப்படி சண்டை போட்டுட்டு இருப்பான். என் கூட இப்படி சண்டை போடுறதெல்லாம் வேஸ்ட் ஆஃப் டைம்டா. உங்களை தேடி ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸை சேர்ந்தவங்க வராங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அவங்க மட்டும் இங்க வந்தா கண்டிப்பா அக்கமாருக்கு தாண்டா பிரச்சனை. அவங்க வரக்குள்ள நம்ம ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்பா. கீபா எதையுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டான். வாயை மூடுறான்ட்டு அட்டாக் பண்றதுக்கு தான் வருவான். அந்த ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸை சேர்ந்த லேடி அக்கமாருவை ஃபைன் பண்ணிடுவாங்க. கீபா நருட்டோ பின்னாடி வாங்க அப்படின்பாங்க. இவங்க தான் அந்த ஸ்பெஷல் பர்சியூட் கார்ப்ஸா அப்படின்ட்டு ஆச்சரியமா பாப்பான் நருட்டோ. பார்த்தா ஹானாவா இருப்பாங்க, கீபாவோட அக்கா. இந்த பாயிண்ட்ல ஹொக்காகே கொடுத்த அந்த சீரம் எடுப்பாங்க. அது என்னன்னு கீபா கேட்கும் போது இந்த சீரம் தான் மெடிக்கல் கார்ப்ஸ் கண்டுபிடிச்சது அப்படின்பாங்க. அதை யூஸ் பண்ணி அக்கமாருவை காப்பாத்திரலாமா அப்படின்பா நருட்டோ. 50% தான் சான்ஸ் இருக்கு அப்படின்பாங்க. சப்போஸ் இந்த ஒரு சீரம்னால வர சைடு எஃபெக்ட்ஸ் மூலமா மோசமான விஷயங்களும் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதனால அதுக்கு தயாராகிக்கணும்னு சொல்லுவாங்க. கீபாக்கு இந்த ஒரு விஷயம் வந்து பிடிக்காது. ஏன்டா அக்கமாருவை காப்பாத்துறதுக்கு 50% சான்ஸ் இருக்குல்ல, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்ட்டு நருட்டோ ஹெல்ப் பண்ணுவான். அவனோட ஷேடோ க்ளோன்ஸை யூஸ் பண்ணுவான். கீபா நீ எனக்கு ஹெல்ப் பண்ணாட்டியும் பரவாயில்ல, குறுக்கால வந்துடாது அப்படின்பாங்க. நருட்டோ கூப்பிட்டு பார்ப்பான். அவனை விட்டுட்டு வா நருட்டோ, நம்ம போய் ஃபைட் பண்ணலாம் அப்படின்பாங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே அக்கமாருவை வந்து நகரக்கு இல்லாம பண்றதுக்காக கால்களுக்கு எய்ம் பண்ணுங்க அப்படின்பாங்க. அவங்க நினைச்ச மாதிரியே அக்கமாருவை கேப்சர் பண்ணுவாங்க. அந்த சீரமை இன்ஜெக்ட் பண்றதுக்கு போகும்போது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா தட்டி விட்டுரும் அக்கமாரு. அந்த சீரம் கீபாவோட காலுக்கடியில போய் விழுகும். ஆனா இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருக்க முடியாது, டெர்மினேட் பண்ணிட வேண்டியதுதான் அப்படின்பாங்க. கீபா அக்கமாரு இதை நிறுத்துறா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். கீபா அண்ட் அக்கமாரு ஹாப்பியா அந்த விஷயங்களை எல்லாம் ஃபிளாஷ் பண்ணி காட்டுவாங்க. கீபா அக்கமாரு கிட்ட ஏன்டா என்னோட சென்ட் உனக்கு தெரியலையா, நீ நானும் சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே தான் வளர்ந்தோம், அது எதுவுமே உனக்கு ஞாபகத்துல இல்லையா அப்படின்பா. கண்டிப்பா உனக்குள்ள ஏதாவது ஒரு பக்கம்னாச்சு அதோட ஞாபகங்கள்லாம் இருக்கும், நீ ஞாபகப்படுத்தி பாரு அக்கமாரு அப்படின்ட்டு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். கீபாவை வெறித்தனமா அட்டாக் பண்றதுக்கு வரும் அக்கமாரு. இதை பாக்குற நருட்டோ அண்ட் ஹானா ரொம்பவுமே ஷாக் ஆவாங்க. கீபா இந்த பாயிண்ட்ல அக்கமாரு கிட்ட சாரி கேட்பான். என்னால உன்னை
ப்ரொடெக்ட் பண்ண முடியாம போச்சு அப்படின்ட்டு நான் உனக்கு ஒரு நல்ல மாஸ்டராகவே இருந்ததில்ல அப்படின்பா. இந்த இடத்துல அக்கமாரு அண்ட் கீபா பார்த்தீங்கன்னா ஹாப்பியாக இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் ஃப்ளாஷ் பண்ணி காட்டுவாங்க. நான் எப்பவுமே உன் கூட தான் இருப்பேன் அப்படின்ட்டு அக்கமாரு அட்டாக் பண்ற விஷயத்த கீபா ஏத்துக்கிற மாதிரி நிற்பான். இதை பார்த்த அக்கமாருக்கு அதோட பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வரும். இந்த இடத்துல நடக்கிற இம்பாக்ட்ங்கிறதே வெறித்தனமா இருக்கும். அந்த புகை எல்லாமே காஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா ஹானா வந்துட்டு கீபான்பாங்க. நருட்டோ கீபான்னு பயங்கரமா ஷவுட் பண்ணுவான். இதுக்கப்புறமா கீபா ஹாஸ்பிட்டல்ல இருப்பான். மெடிக்கல் காப்ஸ் தான் பாத்தீங்கன்னா அங்க வந்து எல்லாத்தையுமே காப்பாத்திருப்பாங்க. அவங்க மட்டும் லேட்டா வந்திருந்தா கண்டிப்பா கீபா உயிரோட இருந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவாங்க. அதே மாதிரி அக்கமாரும் கீபாவை எந்த ஒரு வைட்டல் ஸ்பாட்லயுமே அடிச்சிருக்காது. அதனால இவன் கொஞ்சம் லக்கியான பையன் தான் அப்படின்பாங்க சுனாடே. தப்பா சொல்றீங்க அப்படின்பா. நருட்டோ நீ முடிச்சுக்கிட்டியா அப்படின்பா. அந்த ஃபைனல் அட்டாக் நடக்கும்போது அக்கமாரு வேணுக்குனே தான் என்னோட வைட்டல் ஸ்பாட்ஸ்ல அட்டாக் பண்ணல அப்படிங்கிற விஷயத்த சொல்லுவான். அக்கமாரு கிட்ட இருக்க கடைசி ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி என் மேல அந்த வைட்டல் அட்டாக் நடந்துடக்கூடாதுன்னு அவனே ஷிஃப்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த கீபா சொல்லுவான். அக்கமாருக்குள்ள இருந்த அந்த மான்ஸ்டர் கூட அதுக்கு கடைசியா சண்டை போட்டிருக்கு அப்படிங்கும் போது நருட்டோ வந்துட்டு அக்கமாருவை பார்த்து ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்ணுவான். கீபா அக்கமாருக்கு தேங்க்ஸ் பண்ணுவான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது.ひどいなこの